ஓம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். சிவாய நமக, சிவசிவாய நமக. நான் உன்னிடம் ஒரு ரகசியம் பேச வேண்டும். யாருக்கும் தெரியாமல் இது நீ தனிமையில் கேள். உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்கப் போகிறது. என் அன்பு கண்மணி, நான் சொல்ல போவதை கவனமாக கேள். விதி கற்றுத்தரும் வாழ்க்கை பாடத்தை சரியான தருணத்தில் கற்றுக்கொள்ள நாம் தவறினால் அதே பாடத்தை மோசமான தவறான நேரத்தில் மீண்டும் விதி நமக்கு கற்றுத்தந்துவிடும். அதனால் புரிந்து கொண்டால் வெற்றி, புரியாதவரை பயிற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். நாம் வாழும் இந்த உலகில் துன்பமும் துயரமும் எல்லோருக்குமே பொதுவானதுதான். அதை கையாளும் விதம்தான் வேறு வேறு ஆளுக்கு மாறுபடும். சிலர் முறையாக கையாள தெரியாமல் சோர்ந்து தடுமாறி முயலாமல் முடங்கி போய்விடுவார்கள். சிலர் நேரான வழியில் விடாமுயற்சி செய்து நினைத்ததை சாதித்து விடுவார்கள். ஆழ்கடல் அனைவருக்கும் ஒன்றுதான். மூச்சடக்கி மூழ்கினால் முத்துக்கள் கிடைக்கும். வலிமையுடன் வளைந்து வலை வீசினால் மீன்கள் கிடைக்கும். இரண்டையும் செய்ய முன்வராமல் கரையை மட்டும் தொட்டால் கால்கள் மட்டுமே நனைந்து ஈரமாகும். நம்பிக்கை என்பது உங்கள் கையில் இருக்கும் வரை வெற்றி என்பது உங்கள் கை கூடும் தூரத்தில் தான் இருக்கின்றது. எளிதாகவே தொட்டுவிடலாம். உங்களை நிராகரித்த இடத்தில் நிராகரிக்கவே முடியாத அளவிற்கு வளர்வதுதான் உண்மையான வளர்ச்சியின் வெற்றியாகும். சோதனைகளால் மனதை பலப்படுத்த முடியும். தோல்விகளால் முயற்சியை மேம்படுத்த முடியும். வெற்றிகளால் அடக்கத்தை கற்றுக்கொள்ள முடியும். வெற்றியை விட பல சந்தர்ப்பங்களில் முயற்சிகள் மிகவுமே அழகானவை. முடிவே இல்லாத ஒரு வார்த்தை முயற்சி மட்டுமே. கோடி முறை பயிற்சி செய்தாலும் ஒரு முறை முயற்சி செய்தால்தான் பலனை நம்மால் அடைய முடியும். தேடாத போது கிடைப்பதும் தேடும் போது தொலைப்பதும் வாய்ப்புகளை மட்டுமல்ல, உங்களுடைய வாழ்க்கையையும் தான். நான் சொல்வது உங்களுக்கான வாழ்க்கைக்கான பாடம். இதை நீ எடுத்துக்கொள்வதும் எடுத்துக்கொள்ளாமல் கைத்தட்டி விட்டு போவதும் உன்னுடைய மனதில்தான் இருக்கிறது. அதை நீ எடுத்துக்கொள்ளும் விதத்தில்தான் இருக்கிறது. நான் சொல்வதை ஒரு முறைக்கு இருமுறை கேட்டால் உன் வாழ்க்கை நல்லபடியாகவே அமையும். இந்த சிக்கல்களும் இல்லாமல் அதை நகர்த்தி கொண்டு செல்வதற்கான ஒரே வழிகளை தான் நான் இப்போது உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். தனியாக நீந்தி கரை சேர கற்றுக்கொண்டால் உங்கள் எதிர்காலத்தை நீங்கள் வளமானதாக மாற்றலாம். தொடர்ந்து செயல்பட்டு கொண்டே இருங்கள். வெற்றி கிடைக்கவில்லையே என்று ஓய்ந்து போய்விடாதீர்கள். ஓய்ந்து போய்விட்டால் உன்னால் எதுவுமே செய்ய முடியாது. முயற்சி செய்து கொண்டே இரு. கண்டிப்பாக வெற்றி கிடைத்தே தீரும். என்ன, கொஞ்சம் நாட்கள் தான் ஆகும். கவலைப்படாதே. கண்டிப்பாக அந்த வெற்றி உனக்காக மட்டுமே இருக்கிறது என்பதை நம்பி நம்பிக்கையோடு துணிச்சலாக இறங்கு. இதை நீ செயல்படுத்தினால் வாழ்க்கையில் முன்னேறலாம். இன்று உனக்கு 10 மடங்கு அதிர்ஷ்டம் உன்னை தேடி வரும்படி ஒரு நல்லதை நான் கொண்டு வந்திருக்கிறேன். தவற விட்டு விடாதே, பிறகு நீதான் வருத்தப்படுவாய். என் அன்பு குழந்தையே, உனக்குள் நேர்மறை எண்ணங்கள் குறைந்து எதிர்மறை எண்ணங்கள் நிறைந்துள்ளதால் நீ முடிவெடுக்க மற்றும் செயல்பட அச்சப்பட்டு கொண்டிருக்கின்றாய். நான் உனக்கு துணையாக இருக்கும் என்று எப்படி தைரியமாக முன்பு முன்னேறுவாயோ இப்போதும் அது போன்று நீ முன்னேறி செல்ல முயற்சி செய். பற்றிலிருந்து வெளிவந்து பற்றற்று நீ செயல்படு. அப்போது எது உனக்கு நன்மையோ அதை உனக்கு நான் கிடைக்கச் செய்கின்றேன். என் மீது உனக்கு நம்பிக்கை இருந்தால் நீ வாழ்வில் வரும் சிறு சிறு சறுக்களை கண்டு அச்சமின்றி உன்னுடைய லட்சியம் எதுவோ அதை நோக்கி நீ நடப்போட முயற்சி செய். நிச்சயம் நல்லது நடக்கும். என்னை எப்படியாவது இன்று வந்து தொட்டுவிடு. 10 மடங்கு அதிர்ஷ்டம் உன்னை தேடி வரப்போகிறது. தவற விட்டு விடாதே, பிறகு நீதான் வருத்தப்படுவாய். நான் சொல்வது புரிகிறதா? என்னை கும்பிட்டும் உனக்கு துன்பங்கள் தொடர்கிறது என்ற கவலையெல்லாம் இனி உனக்கு வேண்டாம். என்னுடைய கணக்கு வேறு. எனக்கு கணக்கு வைத்திருப்பவர் நான் அல்லவா? அப்பொழுது நீ யாரும் எட்ட முடியாத உச்சநிலையை நிச்சயம் அடைவாய். உன்னுடைய கணக்கை நான் எழுதி வைத்து விட்டேன். நன்மைகள் அவ்வப்போது இடைவெளி விட்டு நடக்கும். உனக்கு சில நாட்கள் உனக்கு நன்மையாக இருக்கவில்லை என்றும் மனதில் பாரம் குறையவில்லை என்றும் என்னிடம் முறையிட்டாய் அல்லவா? அது மாறப்போகிறது. உன் முகத்தில் புன்னகை தாண்டவமாடப் போகிறது. நீ மீண்டும் புத்துயிர் பெற்றது போல எழுந்து வரப்போகின்றாய். அடுத்தடுத்து மீண்டும் எல்லா நன்மையாகவே நடக்கப் போகின்றது. ஆனாலும் நீ என் நாமத்தை கூறி ஜெபம் செய்து கொண்டே இரு. இடைவிடாது தொடர்ந்து கொண்டே இரு. அது உன்னுடைய நன்மையான நாட்களை அதிகரிக்கச் செய்யும். உன்னுடைய துக்க நாட்களை குறைக்கச் செய்யும்.
நான் சொல்வது புரிகிறதா? எல்லா நன்மைகளுமே உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது. எதை பற்றியும் இனி கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. நீயோ ஒரு குழப்பத்திலிருந்து உன்னுடைய மனமானது வெளிவருகின்றது, மீண்டும் வேறொரு குழப்பத்தில் சென்று மாட்டிக்கொள்கிறது. இது எதனால் என்று யோசித்து பார்த்தாயா? இது எல்லாமே நீதான் காரணம். வாழ்க்கையில் நிகழ்வுகள் தொடர் சங்கிலியாக நிகழ்ந்து கொண்டே இருக்கும். என்னை நம்பி இருக்கும் உன்னை ஒவ்வொரு பிரச்சனைகளிலிருந்தும் நான் அடுத்தடுத்து விடுவித்துக் கொண்டுதான் வருகின்றேன். ஆனால் நீதான் அதை உள்மனதாக ஏற்றுக்கொள்ள முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றாய். இன்னும் என் பிரச்சனை முடியவில்லை என்ற கோணத்திலேயே நீ என்னை பார்த்து கொண்டிருக்கின்றாய். உன் மனம் ஒன்றிலிருந்து மற்றொன்றை கண்டு குழம்பி தவித்து போகின்றது. இதுவும் சரியாகும். விரைவாகவே எல்லாமே சரியாகும். நான் உனக்கு துணை இருக்கிறேன். கவலைப்படாதே. எல்லாம் நல்லதாக நடக்க நான் உனக்கு ஆசிகள் வழங்குகின்றேன். இன்று என்னை எப்படியாவது வந்து பார்த்துவிடு அல்லது தொட்டுவிடு. 10 மடங்கு அதிர்ஷ்டம் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது. தவறவிட்டு பிறகு வருத்த பார்ப்பு இல்லாது ஆத்மார்த்தமான அன்பினால் இறையை தொழும்போது அந்த இறைவன் உங்களுக்கு எளிதாகவே காட்சி தருவார். அன்பு ஒன்றுதான் இந்த உலகத்தில் நிரந்தரமாக இருக்க வேண்டும். இந்த உலகை ஆளக்கூடிய ஒற்றை சொல் அன்பு. அன்பால் மாற்ற முடியாதது என்று இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. அன்பு என்ற ஒன்று உங்களிடம் அதிகமாக இருந்தால் உங்களுக்குள் கடவுள் தன்னை உருவேற்றி தானாகவே அதில் வந்து அமர்ந்து விடுவார். ஒரு நாளில் எதை பற்றி நீங்கள் அதிகமாக சிந்தித்துக் கொண்டு இருக்கின்றீர்களோ நீங்கள் அதுவாகவே மாறிவிடுவீர்கள். முடிந்தவரை கோபம், பொறாமை, வெறுப்பு போன்ற எண்ணங்களை விடுத்து அன்பால் நிரம்பி நல்ல எண்ணங்களை மனதால் நீங்கள் சிந்தியுங்கள். நாம் அளிக்கும் அன்பை மீண்டும் எதிர்பார்க்கும் பொழுதுதான் நாம் ஏமாற்றம் அடைகின்றோம். எந்த எதிர்பார்ப்புமின்றி நீங்கள் அன்பு செலுத்துங்கள். எந்த நிபந்தனைகளுமின்றி எதிர்பார்ப்புகளுமின்றி எல்லோரிடமும் அன்பை அளியுங்கள். அப்பொழுது உங்கள் உலகமே உங்களுக்கு புதிதாக தோன்றும். குறிப்பாக பார்த்தால் உங்களை நீங்களே அளவற்ற அன்பு செய்யுங்கள். உங்களை நீங்களே அன்பு செய்தால் தேவையற்ற எண்ணங்களை உங்கள் மனதிற்குள் திணித்து உங்களை நீங்களே கஷ்டப்படுத்திக் கொள்ள மாட்டீர்கள். உங்களுடைய ஆரோக்கியத்தை கெடுத்துக் கொள்ளவும் மாட்டீர்கள். உங்கள் ஆரோக்கியம்தானே உங்களுக்கு நல்லது. அன்பு குறையும் பொழுதுதான் குற்றங்கள் பெரிதாக பார்க்கப்படும். குடும்பத்தில், தொழிலில், நண்பர்களுடன், தெரிந்தவர், தெரியாதவர், விலங்குகள், பறவைகள், தாவரங்கள், பஞ்சபூதங்கள், இவை எல்லாவற்றுக்கும் அடிப்படையான இறைவன் என்று அனைவரிடமும் அன்புடன் நாம் இருப்போம். பல மடங்காக மீண்டும் அன்பை நாம் பெறுவோம். அன்புதான் உங்கள் பலவீனம் என்றால் நீங்கள் தான் உலகிலேயே மிக பெரிய பலசாலி. அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். வெறுப்பது யாராக இருந்தாலும் நீங்கள் அனைவரையும் நேசித்து நாமாக வாழ்ந்து வருவோமே. நேசிப்பது நாம் தான் என்று சந்தோஷமாக வாழ்ந்து வருவோமே. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அன்பால் நிரப்பி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு சந்தோஷமான பூக்களை சந்தோஷமாகவே பறிப்பீர்கள் என்று. உங்கள் வீடு, உங்கள் தோட்டம், உங்கள் இல்லம், உங்கள் சுற்றியுள்ள அனைத்துமே சந்தோஷத்தால் நிரம்பி வழியும். அதனால் யாரிடமும் அன்பு செலுத்த நாம் தவற வேண்டாம், மறக்கவும் வேண்டாம். உங்கள் மனதில் எதையோ நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்கவும் வேண்டாம். இதை பற்றியும் நீங்கள் கவலையும் படாதீர்கள். என்னை நினைத்து உங்கள் வீட்டில் ஒரே ஒரு விளக்கு ஏற்று. உன்னுடைய மனநிலையை நான் மாற்றி காமிக்கின்றேன். உன் மனம் முழுவதும் நானே வந்து அமர்ந்து அந்த இடத்தில் அன்பை பொழிய வைக்கின்றேன். அன்பு பொழிந்து விட்டால் போதும், உன் இல்லமும் மனமும் சந்தோஷத்தில் பூத்து குலுங்கும். எனக்காக ஒரே ஒரு நாளாவது உன் வீட்டில் விளக்கு ஏற்றிவை. உன் மனநிலை மாறி சந்தோஷமாக இருப்பதை நீயே பார்ப்பாய். உனக்கு நிம்மதி இருக்கும். மனம் தளராதே. நீ உயரமாக வளர்ந்து ஜோதியை போல ஜொலிக்கப் போகிறாய். சந்தோஷமாக இரு. என் அன்பு குழந்தையே, நான் என் மீது உனக்கு சத்தியம் செய்து தருகிறேன். இந்த சத்தியமானது என் மீதானது அல்லவா? கண்டிப்பாகவே இந்த சத்தியம் உனக்கு பலிக்கும். நிச்சயம் நடக்கும். இது கேட்டு முடித்த 10வது நிமிடத்திலேயே நடக்கும். மிக பெரிய அதிர்ஷ்டம் உன் வீடு தேடி வரும். நீயே எனக்கு நன்றி சொல்ல போகின்றாய். சந்தோஷமாக அதை அனுபவிக்க இந்த நொடி முதலே நீ அனுபவித்துக் கொள்ள எல்லாவற்றையும் நீ தயாராக வைத்துக்கொள். இது என் மீது சத்தியம். உன்னுடைய குறைகளை எல்லாம் தீர்த்து வைக்கவே நான் இருக்கின்றேன். நீ கலங்காதே. நீ மனமுடைந்து சிந்தும் கண்ணீர் துளிகளுக்கு மதிப்பு அதிகம். அதை இரக்கம் இல்லாத மனிதர்களிடம் நீ காட்டாதே.
உனக்காகவே என் மனவாசல் என்றுமே திறந்து இருக்கின்றது. என்னுடன் உன் சுக துக்கங்களை நீ பகிர்ந்து கொள். என்னுடன் பேசும் பழக்கத்தை நீ ஏற்படுத்திக்கொள். உனக்கு இனி ஒவ்வொன்றாகவே நல்லது தொடங்கப் போகிறது. நீ பட்ட துன்பங்கள் எல்லாமே அனைத்துமே இந்த நொடி முதலே முடிந்து விட்டது. நான் உனக்காக வருகின்றேன். உனக்காக மட்டுமே நான் வருகின்றேன். கலங்காதே. என்னுடைய வரவால் இனி உன் வாழ்வில் எல்லா அற்புதங்களையும் நீ காணப்போகின்றாய். உனக்கு நல்லது நடக்கப் போகிறது. நல்லது மட்டுமே இனி நடக்கப் போகிறது. ஏனென்றால் இருள் நீங்கி ஒளிமயமான வாழ்க்கையை நீ வாழப் போகின்றாய். நீ எதிர்நோக்கும் அத்தனை செயல்களும் வெற்றி பெறும். அந்த நாள் வெகு தொலைவில் இல்லை. உனக்கு வழி துணையாக நான் இருக்க உனக்கு ஏன் கவலை? நீ எடுத்த முடிவில் உறுதியாக இரு. நீ செல்லும் பாதையில் உனக்கு துணையாக நான் வருகின்றேன். எதற்காகவும் எப்போதும் அவசரப்பட்டு விடாதே. நேரம் வரும்போது என்னுடைய அருளால் அது தானாக நடக்கும். உங்களுக்கு நல்லது நடக்கும்படி நானே அமைத்து தருகிறேன். ஏனென்றால் உன்னுடைய துன்பங்கள் எல்லாமே இந்த நொடி முதல் முடிந்து விட்டது. இன்னும் 10 நிமிடத்தில் ஒரு நல்ல செய்தி உனக்காக தயார் செய்து வைத்திருக்கிறேன். அது உன்னிடத்தில் வந்து சேர்ந்துவிடும். உன்னை நான் எப்போதுமே கைவிட்டு விட மாட்டேன். என்னை பார்க்கவில்லை என்று புலம்பாதே. நான் உன்னை பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். உனக்கு நல்லது நடப்பதற்கான வேலைகளை நான் தொடங்கிவிட்டேன். நீ சந்தோஷமாகவே இரு. என்னை தேடி நீ வர முடியாத சூழலிலும் உன்னை தேடி நான் வந்திருக்கின்றேன். நீ வாடி நிற்கும் போதெல்லாம் நான் ஏதோ ஒரு ரூபத்தில் உனக்கு வழிகாட்ட நான் வந்து அருள்வேன் உனக்கு. எனவே நீ எதை பற்றியும் எந்த கவலையும் பற்றியும் நீ கவலைப்படாமல் உன்னுடைய லட்சியத்தை நோக்கி நீ முன்னேறி கொண்டே இரு. இந்த ஆண்டில் உன்னுடைய லட்சியம் எல்லாமே நிறைவாகி வெற்றி பெறும் நாள் கண்டிப்பாக உனக்கு கிடைக்கும். சென்ற ஆண்டில் உன் கையில் வந்து சேராத வெற்றி இந்த ஆண்டு உன் கையில் வந்து சேரும். நேர்மறை எண்ணம் உனக்குள் எப்போதுமே இருக்க வேண்டும். நல்லது நடக்க நான் உனக்கு துணை இருக்கின்றேன். இது என் மீது சத்தியம். நிச்சயம் நடக்கும். 10 நிமிடத்தில் உனக்கான அதிசயம் நடைபெற போகிறது. சந்தோஷமாக இருக்க போகிறாய் நீ. சிலர் உனக்கு பின்னால் உன்னை பற்றி கேலியாக பேசுவதை கேட்டு நீ வருந்தி கொண்டிருக்கிறாய். ஒன்றை மட்டும் நீ நன்றாக புரிந்து கொள். அவர்கள் விமர்சனம் செய்யும் காரணம் தெரியுமா? எதனால் என்று தெரிந்து கொண்டாயா? தெரிந்து கொள். உன் தரத்திற்கு அவர்களால் வர முடியாத போதுதான் அவர்கள் உன்னை பற்றி பின்னாடி புறம் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். உன்னிடம் எல்லாமே இருக்கிறது, அவர்களிடம் அது இல்லை. அதனால்தான் உன்னை பற்றி அவர்கள் பொறாமைப்பட்டு புறம் பேசிக்கொண்டிருக்கின்றனர். உன்னிடம் இருப்பது போன்று அவர்களிடம் இல்லாத போதுதான் உன்னை துன்புறுத்தி அது முடியாத போதுதான் அவர் இப்படி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீ தெரிந்து கொள். இன்னும் உன் வாழ்க்கையில் பல அற்புதங்கள் நடக்கப் போவதையும் அவர்கள் பார்க்கத்தான் போகிறார்கள். என் வார்த்தை மீது நீ நம்பிக்கை வை. நீ என்னுடைய உயிரான குழந்தை என்று உனக்கு நன்றாகவே தெரியும். உன்னை பார்த்து அவர்கள் இன்னும் பொறாமைப்படப் போகிறார்கள். அவர்களுடைய பொறாமையெல்லாம் உன்னை ஒன்றுமே செய்யாது. ஏனென்றால் நீ என்னுடைய குழந்தை. நீதான் எனக்கு உலகம். உன்னை ஒரு வளையத்திற்குள் வைத்து நான் பாதுகாத்து கொண்டிருக்கிறேன். என்னை மீறி எதுவுமே நடக்காது. நீ என் பாதுகாப்பு வளையத்திற்குள் தான் இருக்கிறாய். எது உன்னை நோக்கி வந்தாலும் அந்த வளையத்திற்கு வெளியே நின்றுவிடும். அதனால் நீ கவலைப்படாது என் குழந்தையே. போர்க்களத்தில் புறமுதுகை காட்டுபவர்கள் வீரமானவர்கள் அல்ல. புறமுதுகில் குத்துபவர்களை கண்டு நீ வேதனை கொள்ளாதே. அவர்கள் கோழை என்று நினைத்துக்கொள். அவர்களின் கோழைத்தனம்தான் அவர்களை வீழ்த்தும். அதை நீ முதலில் புரிந்து கொள். யாராக இருந்தாலும் அறம் என்பது ஒன்றுதான். பல்வேறு முகங்கள் அதற்கு இல்லை, ஒரே முகம்தான். என்றைக்குமே அறம் என்பது மட்டும்தான் ஜெயிக்கும். அதை நீ தெளிவாக புரிந்து கொள். அந்த முகத்தை நான் உன்னிடம் பார்க்கிறேன். உனது நேர்மை உன்னை வழிநடத்தி செல்லும். உனக்கான அனைத்தும் விரைவிலேயே உனக்கு கிடைக்கும். உன்னை என்னுடைய உயிராக நான் பாதுகாத்து கொண்டிருக்கிறேன். நீ எதற்குமே கலங்காதே. எல்லாமே கூடிய விரைவிலேயே முடிவுறும். நீ கவலைப்பட்டு கொண்டிருப்பதால் எதுவுமே நடக்கப் போவது இல்லை. நீ என் பாதுகாப்பு வளையத்தில் இருக்கிறாய் என்பதை நீ மறந்து விடாதே. நீ எப்போது மறந்தாயோ அப்போதே உனக்கு துன்பம் வந்து உன்னை ஆட்டி படைத்துவிடும்.
அதனால் அதை மறக்காமல் இரு. என்னை சுற்றி என் அப்பா இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு இரு. எல்லாவற்றையுமே நானே பார்த்து கொள்கிறேன். உன்னை ஒரு தூசி கூட நெருங்காத அளவுக்கு நான் பார்த்து கொள்கிறேன். என்னை நம்பு, என்னுடைய வார்த்தையை நம்பு. தேவையில்லாமல் உன்னை நீயே வருத்தி கொள்ளாதே. பேசுபவர்கள் பேசிட்டு போகட்டும். மகிழ்ச்சியாக இரு. நான் இருக்கும்போது எதற்காகவும் நீ கலங்கக்கூடாது. என்னை மீறி எதுவும் நடக்கப் போவதும் இல்லை. உன்னை நான் தேர்ந்தெடுத்து நான் வசிக்கும் இடத்திற்கு வரவழைத்தேன். எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நானும் இருப்பேன் உன்னுடன். கலங்காதே. இன்னும் 1 மணி நேரத்தில், நிச்சயமாக இன்னும் 1 மணி நேரத்தில் உனக்கான நல்ல செய்தி தேடி வரும். என்னை நம்பு, முழுவதுமாக நம்பு. என் வாக்கு என்றுமே பொய்யாகாது. எந்த சூழ்நிலையிலுமே நான் உன்னை பொய்யாக்க மாட்டேன். உன்னை கைவிடவும் மாட்டேன். நம்பிக்கையோடு இரு. உனக்கு என்ன வேண்டும், எது வேண்டும் என்று எனக்கு தெரியும். எல்லாமே என்னிடம் இருக்கிறது. உனக்கு வேண்டியதை நான் கொடுக்கப் போகிறேன். உனக்காகத்தான் நான் காத்து கொண்டிருக்கிறேன். எப்போது என்னை முழுவதுமாக நம்ப ஆரம்பிப்பாயோ அந்த நொடி முதலே உனக்கான நல்ல காலம் பொருந்துவிடும். கவலைப்படாதே. உனக்கு இப்போது மாயை என்ற வலை, கர்மா என்ற துன்பம் உன்னை துரத்தி கொண்டிருக்கிறது. அதிலிருந்து விடுபடுவதற்காகத்தான் நீ என்னை நம்பு என்று சொல்கிறேன். நீ என்னை நம்பினால் உனக்கு நிச்சயமாக 1 மணி நேரத்தில் நல்ல செய்தி உன்னை தேடி தானாகவே வரும். உன்னை இன்று நான் வழிநடத்தி செல்லும் ஆசானாக நான் இருக்கிறேன். உனக்கான நித்தியப்படி வழங்க நான் சற்று தயங்கி யோசித்து நின்றால் உனக்கு என்னாகும்? என்ன நடந்திருக்கும்? சற்று யோசித்துப்பார். நீ கேட்டு நான் செய்ய வேண்டிய அவசியமில்லை. எந்த சூழ்நிலையிலும் நீ கடந்து வந்த பாதையை மட்டும் நீ மறக்காதே. நான் இருக்கிறேன் என நம்பு. கலங்காதே. உனது கண் முன்னால் நான் அமர்ந்து கொண்டிருக்கிறேன். உன்னுடைய செயல்களில் மாற்றத்தைக் கண்டு என்னை முழுமையாக ஏற்றுக்கொண்டு என்னை நீ காண துடிப்பாய். அப்போது நான் உன் கண் முன்னே தோன்றும்போது உன்னால் பேச முடியாமல் கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிய நீ வாயடைத்து போய் நிற்பாய். உனது கிரகத்தில் நான் வாசம் செய்யும் போது எதற்குமே நீ கலங்காதே. நான் இருக்கிறேன். அனைத்திலும் இருந்து நான் உன்னை விடுவிப்பேன். நல்லதே நடக்கும். உனக்கான எல்லா நல்லதுகளையுமே நான் நடக்க வைத்து உன்னை உயர்த்தி பார்க்க போகிறேன். உனக்கு வேண்டியதை செய்ய நான் இருக்கும்போது எவரிடத்திலும் போய் நீ நின்று கொண்டிருக்காதே. உனது தேவையை பூர்த்தி செய்ய யாசகம் பெற்று உனக்கு தருவதற்கு காத்திருக்கிறேன். நான் இருக்கிறேன் நிழலாக. என்றுமே உனக்காக. என் வார்த்தையை நம்பு. நம்பிக்கை வை. யாரையும் மகிழ்ச்சியாக வைக்க நீங்கள் முயல வேண்டாம். அவரவர்க்கு எது மகிழ்ச்சியோ அதில் அவர்களை அறிந்துணர்ந்தவன் வைத்திருக்கிறான் என்பதே மெய். அது உங்கள் பட்டியலில் உள்ள மகிழ்ச்சியோடு பொருந்தவில்லை என்பதால் அவர்கள் மகிழ்ச்சியாக இல்லை என்று அர்த்தமாகாது. ஏனென்றால் அவரவர் மகிழ்ச்சி எது என்று உங்களுக்கு தெரியாது என்பதுதான் இது உண்மை. உதாரணமாக, தன் பரிதாபத்துக்கு உரியவன் என்றுதானே நினைத்து அதை வெளிக்காட்டி என்னை பார்த்து பரிதாபப்படுங்கள் என்ற ஏக்கத்தோடு இருப்பவர்க்கு அவர்களை பார்த்து பரிதாபப்படுவதுதான் அவர்களுக்கான ஏக்கம் தீர்க்கும் மகிழ்ச்சி. சிலரோ தான் பரிதாபமாக இருந்தால் கூட அதை வெளிக்காட்டி கொள்ளும் விதத்தில்தான் அதை கடந்து மகிழ்ச்சியாக இருப்பதாக நினைப்பதுதான் மகிழ்ச்சி. எதிலும் குறை கண்டுபிடிப்பதில் திறமையாக இருப்பவர்களுக்கு ஏதாவது ஒரு குறை இருந்தால்தான் மகிழ்ச்சி. தனக்கு குறையே இல்லை என்றாலும் கூட நாடகத்தில், சினிமாவில் வரும் குறையை எண்ணி புலம்பி அந்த புலம்பலை ஏற்றுக்கொள்பவர்கள் இருந்தால் அதுவும் மகிழ்ச்சி. இப்போது கஷ்டம் இல்லாவிட்டாலும் இறந்த காலத்தில் கடந்த கஷ்டங்களை நினைத்து வருத்தப்படுவது அவரவர்களுக்கு ஓர் மகிழ்ச்சி. வருமா நடக்குமா என்று தெரியாத ஒன்றை குறித்தே சிந்தித்து இப்போது இருக்கும் நிம்மதியை கெடுத்துக்கொள்வதில் சிலருக்கு மகிழ்ச்சி. என்னதான் தன்னிடம் எல்லாமே இருந்தாலும் இல்லை என்று சொல்லவும் காட்டவுமே சிலருக்கு மகிழ்ச்சி. இப்படி உங்கள் பார்வைக்கு மகிழ்ச்சி இல்லாதது போல தெரிந்தாலும் அப்படி இருப்பதுதான் அவர்களுக்கு மகிழ்ச்சி என்பதை உணர்ந்து அறிந்தவன் அவர்களை அவர்கள் விருப்பம் போல வைத்திருக்கிறான். அதிலிருந்து அவர்களே விழிப்புணர்வு பெற்று வெளிவந்தால்தான் உண்டு.
இவற்றை எல்லாம் கடந்து நீங்கள் என்னதான் உங்களின் மகிழ்ச்சியை இழந்து இழுத்து வந்தாலும் அவர்கள் அப்படி இருந்ததில் அடைந்த நிறைவான மகிழ்ச்சியை உங்களால் தர முடியாது. எனவே உங்கள் மகிழ்ச்சியில் நீங்கள் பூரணமாக இருங்கள். உங்கள் மகிழ்ச்சியின் தன்மை பிறரை கவனிக்க வைக்கும். எப்படி இப்படி இருக்கிறாய் என்று கேட்க வைக்கும். நீங்கள் எப்படி எதை எடுத்துக்கொண்டு மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள் என்று சொல்லுங்கள். அது அவர்கள் வாழும் விதத்தை கவனிக்க வைக்கும், மாற்றும். இதை கடந்து நீங்கள் என்ன செய்தாலும் அவர்களுக்கான மகிழ்ச்சியை உங்களால் கொடுக்க முடியாது. அப்படி ஏதாவது செய்கிறேன் என்றால் உங்கள் மகிழ்ச்சியை இழப்பது உங்கள் மகிழ்ச்சியாக மாறும். இதை ஏற்றுக்கொள்வது கொஞ்சம் கடினம்தான். ஆனால் யதார்த்தம் எப்போதும் ஏற்றுக்கொள்ள கடினமாகத்தான் தெரியும். ஏற்றுக்கொண்டால் இதுவே இயல்பு, இதுவே வாழ்க்கை என்று தித்திக்கும். எல்லாவற்றையும் நாம் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டு சந்தோஷமாகவே வாழ்வோம். எப்போதும் நாம் மகிழ்ச்சியாக வைத்து. உன் கண்ணில் வடியும் கண்ணீரை துடைக்கவே நானே வந்து கொண்டிருக்கிறேன். நானே உனக்கு துணையாக இருந்து நான் உன்னை நல்ல வழியில் அழைத்துச் செல்வேன். உன்னை கண்டு எல்லோரும் வியக்கும் வண்ணம் நானே உன்னை ஏற்றுகிறேன். கவலைப்படாதே, உன் கண்ணீரை துடைக்க நானே வருகிறேன். உன் கண்ணீரை நீ வீணாக்காத தங்கமே. எதற்காக நீ அர்த்தமே இல்லாமல் வீணாக உன் கண்ணீரை நீ வீணடித்து கொண்டிருக்கிறாய்? எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்வது என்பது கொஞ்சம் கடினம்தான். ஆனால் யதார்த்தம் எப்போதும் ஏற்றுக்கொள்ள கடினமாகத்தான் தெரியும். ஏற்றுக்கொண்டால் இயல்பு இதுவே என்று உன் வாழ்க்கை தித்திக்கும். எல்லாவற்றையும் இப்படியே போகிற போக்கிலே விட்டுவிடு. எதையுமே உன் மனதிற்கும் உன் மூளைக்கும் நீ எடுத்துச் செல்லாதே. அதை உன்னால் தாங்க முடியாது. அதனால் தான் சொல்கிறேன், யாருக்காகவும் உன்னை நீ மாற்றிக்கொள்ளாதே. ஆனால் உனக்காக தன் கையே மாற்றிக்கொள்பவர் கிடைத்தால் அவர்களை எந்த காலத்திலும் எப்பொழுதும் அவர்களை விட்டு விடாதே. உனக்காகத்தான் சொல்கிறேன். வாழ்க்கை என்பது எல்லோருக்குமே பொதுவானது. ஆனால் எல்லோரையும் ஒரே போல் நடத்துவதில்லை. அதை நீ தெரிந்து கொள். தடைகளை வெல்வது எப்படி என்று நீ தெரிந்து கொள். இன்றைய மனிதர்களில் அதிகம் பேர் ஏதாவது ஒரு கவலையுடன் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சிறு தடையையும் பெரிதாக எண்ணி கவலைப்படுகிறவர்கள்தான் அநேகமானவர். இதற்கு எல்லாம் காரணம் அவர்கள் மீதே அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாததுதான். நமக்கு நண்பனும் நாமே, பகைவனும் நாமே என்று சொல்வது உண்டு. அதாவது யார் ஒருவர் தன் பலவீனங்களை முறியடித்து வெற்றி பெறுகிறாரோ அவரே தனக்குத்தானே நண்பராகிறார். யார் ஒருவர் தன் பலவீனங்களை வெற்றி பெற முடியாமல் தவிக்கிறாரோ அவர் அவருக்கே எதிரியாகிறார் என்று அர்த்தம். பெரும்பாலான நிகழ்வுகளை ஆராய்ந்து பார்த்தால் ஒவ்வொரு தடையும் ஒவ்வொரு வெற்றியை மறைத்து வைத்து அதனுள்ளே இருக்கிறது என்பது நீங்களே தெரிந்து கொள்ளுங்கள். அதில் 1000 அர்த்தங்கள் இருக்கிறது என்பது உங்களுக்கே புரியும். அதுபோன்றுதான் தோல்வியும். தோல்வி என்பது நம்மை மாற்றி அமைத்து கொள்ள வேண்டிய அறிவிப்பு என்று கூட சொல்லலாம். செல்வத்தை இழப்பது ஒன்றையும் இழப்பதாகாது. உடல் நலத்தை இழப்பது வேண்டுமானால் சிறிதளவு இழந்ததாகும். ஆனால் நம்பிக்கை இழப்பது எல்லாவற்றையுமே இழந்ததற்கு சமம் என்று சொல்வார்கள். தடைகளை வெல்வது எப்படி? அப்படித்தானே நீங்கள் கேட்கிறீர்கள். இதை நமக்கு எறும்புகள் கற்றுத் தருகின்றன. நன்றாக ஆராய்ந்து பார்த்தால் உங்களுக்கே அது தெரிய வரும். ஒரு எறும்பு தன் வாயில் நீளமான உணவுப் பொருளை சுமந்து கொண்டு சென்றது. தரைவழியே சென்று கொண்டிருந்த அந்த எறும்பு ஒரு வெடிப்பை பார்த்துவிட்டு திடீரென்று நின்று விட்டது. மேலே செல்ல முடியாமல் தவித்தது. சிறிது நேரம் கழித்து தான் சுமந்து வந்த இரையை வெடிப்பின் மேல் வைத்து சுமந்து வந்த இரையை நன்றாக பாருங்கள், சுமந்து வந்த இரையை வெடிப்பின் மேல் வைத்து அதன் மீது ஊர்ந்து சென்று வெடிப்பை கடந்தது. பின்பு அந்த இரையை கவ்விக்கொண்டு சென்றது அந்த எறும்பு. எறும்பின் அறிவு வியப்பை அளிப்பதாக உள்ளது என எழுதியிருந்தார் ஒரு ஆராய்ச்சியாளர். துன்பம் ஏற்பட்டால் அத்துன்பத்தையே பாலமாக வைத்து நாம் முன்னேற வேண்டும் என்பதுதான் இந்த எறும்பிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது. ஒரு மிகச்சிறிய உயிரான எறும்பின் தன்னம்பிக்கை நமக்கு இருந்தால் கூட போதும். எந்த தடையையும் வெல்ல முடியும். கவலையும் காணாமல் போய்விடும். எத்தனை தடைகள் குறுக்கிட்டாலும் உள்ளத்தில் நம்பிக்கை மட்டும் இருந்துவிட்டால் உங்களின் வெற்றியை யாராலுமே தடுக்க முடியாது. எவ்வேற்பட்டவர் வந்தாலும் தடுக்க முடியாது. எத்தனை சூழ்ச்சிகள் செய்தாலும் தடுக்க முடியாது. தன்னம்பிக்கையை கொள்ளுங்கள்.
தடைகளை எல்லாம் கடந்து நீங்கள் வெற்றியை சுவைப்பீர்கள். பொறுமையை விட மேலான தவமும் இல்லை, திருப்தியை விட மேலான இன்பமும் இல்லை, இரக்கத்தை விட உயர்ந்த ஒரு அறமும் இல்லை, மன்னித்தலை விட ஆற்றல் மிக்க ஒரு ஆயுதமும் இல்லை. தோல்விகள் பல சூழ்ந்தாலும் இருளை விளக்கும் கதிரவன் போல அதனை நீக்கி அடுத்தடுத்த வெற்றி படிகளில் காலெடுத்து வையுங்கள். முடியும் வரை அல்ல, உங்கள் இலக்கினை நீங்கள் எப்போது அடையும் வரையோ அதுவரை நீங்கள் முயற்சித்து கொண்டே இருங்கள். உங்கள் வாழ்வில் நிச்சயமாகவே விடியல் விடியும். அந்த விடியல் விடியும் வரை முயற்சித்து கொண்டே இருங்கள். அது வெகு நாட்கள் இல்லை, கூடிய விரைவிலேயே அது உங்களுக்கு கிடைக்கும். முகமலர்ச்சியோடும் நம்பிக்கையுடனும் எழுந்து புத்தம் புது நாளை துவங்க உங்கள் எல்லா வல்ல இறைவன் உங்களுக்கு அருள் புரிவார். என்னுடைய ஆசி முழுவதுமாகவே கிடைக்கும்.